ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 380வது நாமா திருப்பெயர் விருத்தாகாராய நமஹ. கூர்மாவதார மூர்த்திக்கு நமஸ்காரம். ஆமையாக அவதரித்த மகாவிஷ்ணுவினுடைய உருவமுள்ளவர். முதல் யுகமான திரேதா யுகத்தில் கூர்மாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவினுடைய ரூபமாக இருக்கிறவர். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேணுங்கிறதுக்காக அமிர்தம் வேணுங்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சார்கள். அப்போ மந்திர மலையானது மத்தாக வந்தது. வாசுகிங்கிற பாம்பு அதை கடையக்கூடிய கயிறானது. அப்போ எல்லாரும் சேர்ந்து இதை கடைய ஆரம்பிக்கும் போது அந்த மலையானது கடலில் மூழ்க ஆரம்பித்தது. அப்போது தேவருடைய பிரார்த்தனைக்காக மகாவிஷ்ணு ஒரு ஆமையாக அவதரித்து அந்த மலை கீழே அமிழாமல் இருக்கிறதுக்காக தனது கடினமான ஓட்டின் மீது தாங்கினார்ங்கிறது புராணம். இந்த உலகத்திற்கு ஆதாரமாக அதை தனது ஓட்டின் மீது தாங்கிறது ஆதிக்கூர்மம்னு புராணங்கள் சொல்கிறது. எல்லாத்துக்கும் கீழே பாதாளம். அந்த பாதாளத்துக்கும் கீழே ஒரு பெரிய சர்ப்பங்களுடைய படம் ஆதிசேஷன் இருக்கார். அந்த ஆதிசேஷனுக்கும் கீழே இந்த ஆமையானது இருந்து ஆதிக்கூர்மங்கிறதான பேரோட இதை எல்லாத்தையும் தாங்கிறது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கிறதுனால அந்த ஆதிக்கூர்ம மூர்த்தியினுடைய ரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த ராமாவுக்கு ஒரு அர்த்தமானது அமையிறது. அதே பிரகாரம் இதே இதில் லோகாஸ்ரயாய நமகான்னு ஒரு பேரும் வந்திருக்கு. யஜ்ஞ வேதிகளில் கோயிலெல்லாம் ஒரு ஸ்தம்பம் வைக்கிறது வழக்கம். அது கூர்ம பீட்டத்து மேலே வைக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லப்படுறதா இருக்குது. இன்றைக்கும் கேரள தேசத்தில் எல்லாரும் உட்காரும் போது ஆசன பலகை கூர்மம் மாதிரியே இருக்கும். இன்னும் ஆசனத்தில் உட்கார்ந்துக்கும் போது பிருத்திவி ஆசன மகாமந்திரஸ்ய பிருத்திவியா மேருபிருஷ்ட ரிஷின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆசனத்தில் உட்காந்துக்கிறதுங்கிறது பூஜா கல்பங்களில் வழக்கத்தில் இருக்குது. அதனால் ஆசனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கூர்மாசனத்துக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறதுனால இன்னும் அங்கே அந்த கூர்மாசனம் மாதிரியான அமைப்பே வழக்கத்தில் இருக்குது. அதனால் அந்த ஆசனம் எல்லாத்துக்கும் தாங்கி இருக்கக்கூடியதான ஆமை வடிவா இந்த பூமியே தாங்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தான ஒரு அர்த்தம். கார்கபத்தியம் அப்படிங்கிறதான ஒரு அக்னியினுடைய அந்த விருத்தாகாரமான குண்ட வடிவ ரூபமாக இருக்கிறவர் அப்படின்னும் ஒரு அர்த்தம் இதற்கு அமையிறது. இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் வட்டகுண்டத்தில் எரிவளர்த்து ஓம்பி மறைபயில்வார் அப்படின்னு கொண்டு போய் சொல்றார். தேவாரத்தில் இருக்கக்கூடிய வேத விஷயங்கள்லாம் சொல்லவே முடியாது. 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணி நடராஜாவினுடைய குஞ்சு சரணத்தை பூஜை பண்ணிட்டு இருந்தவர் பரமேஸ்வர தீட்சிதர்னு சிதம்பரத்தில் இருந்தார். அவர் சொல்லுவார், ரிக்வேதத்தினுடைய சாரம் ஞானசம்பந்த மூர்த்தியுடையதான பதிகங்கள், யஜுர்வேதத்தினுடைய சாரம் அப்பர் சுவாமியுடைய தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமியுடையதான ஒரு தேவாரமானது சாமமும் அதர்வமும் சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கு. அதை நன்னா பார்க்கிறவாளுக்கு புரியும்னு 4 வேதத்தையும் பறக்க பார்த்தவர் அவர் இந்த விஷயத்தை சொல்லுவார். அதனால் நிறைய இடங்கள்ல பரமேஸ்வரனை யஜ்ஞமூர்த்தியாகவும் யஜ்ஞபதியாகவும் அத்வரபதி அப்படின்னு தான் சுவாமியை கொண்டு போய் சொல்றது. விஷ்ணு யஜ்ஞோவை விஷ்ணு விஷ்ணுவை யஜ்ஞா, விஷ்ணு யஜ்ஞ ரூபமா இருக்கார். யஜ்ஞபதிம் அப்படின்னு பசுபதியான பரமேஸ்வரனை தான் கொண்டு போய் வேதங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்ற காரணத்தினால பரமேஸ்வரனைத்தான் யாகத்துக்கு ரொம்ப முக்கியமான மூர்த்தியா சொல்ல முடியும். மற்ற எல்லாரும் அங்காங்கி பாவத்தை அங்கே அடையிறதா தான் அங்கே அர்த்தம் சொல்றதா இருக்கு. அதனால அந்த விதமான குண்டத்துல அந்த ரூபமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் விருத்தாகாரம்னு சொல்லி சொன்னா சராச்சரமயமாகவும் இருக்கிறவர் அப்படின்னு தான ஒரு அர்த்தமும் இந்த இடத்துல ஆறுது. இந்த நாமா ரோஹிணி நட்சத்திரத்தையும் குறிக்கிறதாக அமையிறதுன்னு ஒரு அபிப்பிராயமானது இருக்கிறதுனால கூர்மாவதார மூர்த்திக்கு நமஸ்காரம். இந்த மாதிரி விருத்தாகாரமா இருக்கக்கூடிய ஜெகத்ரூபியா இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.